எனக்கு இந்த கம்பெனில எவ்வளவு பெரிய போஸ்டிங் கொடுத்தாங்க தெரியுமா? நல்ல சம்பளமும் தரேன்னு சொன்னாங்க. இப்படி உள்ள வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. மகா, நான் உன்னை ஒரு கம்பெனி ஓனர் சீட்ல உட்கார வைக்கணும்னு பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். வீட்டுல அம்மாவும் அக்காவும் என்ன விரோதி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் தம்பி தங்கச்சி எல்லாரும் ஒரு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க. என்னை பத்தி துளி கூட கவலைப்படாம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்க. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை பத்தி கவலைப்பட்டதுனாலதான் நான் வீட்டை விட்டே போனேன். அவசரமா வேலைக்கு சேரணும்னு இன்டர்வியூக்கும் வந்திருக்கேன். போதும், நிறுத்து. உன் மேல அக்கறைப்பட்டு உனக்காக நான் ஒரு காரியம் பண்றதும், என் மேல அக்கறைப்பட்டு நீ ஒரு காரியம் பண்றதும், ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. ஏன் நடக்காது? நீங்க விஆர்எஸ் வாபஸ் வாங்கிட்டு வேலைக்கு போங்க. நானும் ஒரு வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஒரு நார்மல் லைஃபுக்கே போயிடலாம். நார்மல் லைஃப்க்கு போயிடலாம் தான். ஆனா அந்த நார்மல் லைஃபை நம்மளால முழு மனசோட வாழ முடியுமா? கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கி அதை உனக்கு சொந்தமாக்குவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன உதாசீனப்படுத்திட்டு நீ ஓ வழியில போயிட்டு இருக்க. வீட்டுக்கு வாழ்வாதாரமா இருக்கிற உங்க வேலையை விட்டுட்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வாங்கணும்னு இப்ப என்ன அவசியம் இருக்கு? வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கோவப்படுத்திட்டு அவங்கள பயமுறுத்தி அவங்க எதிர்ப்பை மீறி நம்ம கம்பெனி வாங்கினா எப்படி நம்மளால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்? அப்ப மட்டும் நம்மளால ஈடுபாடோட வேலை பார்க்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். மகா, உன் கம்பெனி ஓனர் பத்தியும் உன் கூட வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் பத்தியும் இடிச்சு தரமட்டமாக போற உன் கம்பெனிய பத்தியும் கவலைப்படாம தான் நீ இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். சொல்லு மகா, என் கண்ணை பார்த்து சொல்லு மகா. நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு எதுவுமே என் கையில இல்லாதப்போ இதை செய்வேன் இதை கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாதுங்கிற பாடத்தை நான் கத்துக்கிட்டேங்க. இனி என் லைஃப்ல இந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன கடவுளா? கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு சாதாரண ஒரு மனுஷி தானே. மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கசப்பா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எதுக்கு ஏத்துக்கணும்? நான் தான் கம்பெனியை வாங்க பணம் தரேன்னு சொல்றேன்ல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. முதல்ல போய் விஆர்எஸ் வாபஸ் வாங்குங்க. சாரி மகா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உன் விஷயத்துல முழு முயற்சியா இறங்கிட்டு நம்மளால முடியலன்னு இறங்கி போறத என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னை நம்பி நான் வேலையை விட துணிஞ்சேன். ஆனா நீ உன்னை நம்பாம இத வேண்டான்னு சொல்லி மறுக்கிறியே. வீட்டுல இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கலன்னா நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்றியே. மனசுக்கு வேதனையா இருக்கு மகா. என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்களை புரிஞ்சுக்கலையா? எனக்காக நீங்க பாத்துட்டு இருந்த வேலைய ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. எனக்காக உங்க வீட்டுல உள்ளவங்க கட்டுற எதிர்ப்பையும் வெறுப்பையும் சமாளிச்சுட்டு தானே இருக்கீங்க. உங்களோட கௌரவம் மரியாதை இப்படி எல்லாத்தையும் எனக்காக எழுந்துட்டு வந்து நிக்கிறீங்களே. இப்படி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைப்பா? உங்களை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? என் கண்ணீர் வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன் உங்களுக்கு கூட தான் தெரியல. இல்லனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்வீங்களா? ஆனா என்ன ஆனாலும் சரி, அத்தையோட சம்மதம் இல்லாம என்னால உங்களோட ப்ரப்போசலை ஏத்துக்க முடியாது.
நீங்க எத்தனை தடவை மாத்தி மாத்தி கேட்டாலும் என்னோட ஒரே பதில் நோ மட்டும்தான். மகா நில்லு. அம்மா சம்மதிச்சிட்டா நீ ஒத்துக்கோ தானே? அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? நம்மளால கம்பெனிய சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவோம் முடியுங்க. அம்மாவோட சம்மதத்தை வாங்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அத்தை சம்மதிப்பாங்கன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைங்க. ஆனாலும் உங்க ஆசை நிறைவேறணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். என்ன மகா யோசிக்கிற? இப்போ நீ முழு மனசோட சம்மதம் சொல்லல. சரி, நீ என் கூட வா. நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இங்கேயே வந்திருக்கோம். வா சொல்றேன். பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம 2 ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துதுங்க. அப்படின்னா ரகசியமா கார்மெண்ட்ஸ் கம்பெனி வாங்குறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாட்னீங்க 2 பேரும். ஆனா எதுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போறாங்க? சரி பார்க்கலாம். மீனா, அக்கா, இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் டெய்லரிங், கட்டிங், கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குற எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு வேலைக்கு போகாம எதுக்காக கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லக்கா, நாங்களும் பல கம்பெனிக்கு போய் வேலை கேட்டு பார்த்துட்டோம்.